ஹாய். யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கை துணையை ஜட்ஜ் பண்ணாதீங்க. முதலில் பேசுங்கள் அண்ட் உண்மையை கேளுங்கள். ஏனெனில் ஒரு நொடியில் டவுட் பல வருடங்களாக இருந்த ரிலேஷன்ஷிப்பை அழித்துவிடும். ஒரு குட்டி கதை சொல்றேன். 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 8 இயர்ஸ் காதல். கணவன் அப்ராட்ல வேலைக்கு போறான். மனைவி ஊர்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க. வேலை செய்கிற இடத்தில் மனைவிக்கு ஒரு பர்சனிடம் ஃப்ரெண்ட்ஷிப். 2 பேரும் நல்லா பேசிப்பாங்க. இதை கவனித்த ஊர்ல உள்ள மக்கள் கணவனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்டதும் கணவன் மிகுந்த மனவேதனை அடைகிறான். ஏனெனில் தன் ஒய்ஃபோட ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைவேற்றவே கணவன் அப்ராட்ல வேலை செய்கிறான். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நன்றாக நேசிப்பவர்கள். எவ்வளவு நேசித்தாலும் இதை கேள்விப்பட்டவுடன் அதே சந்தேகத்துடன் மனைவியுடன் கேட்கிறான். அவன் கேட்டான், நான் கேள்விப்பட்டேன், நீ வேலைக்கு செல்லும் இடத்தில் ஒரு பர்சனோட உனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா அப்படின்னு. அவள் அதை கேட்டதும் அவளுடைய ஹார்ட் உடைஞ்சிடுச்சு. அவள் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, எந்த ஆர்கியூமெண்ட் பண்ணவும் இல்லை, அதை இல்லை என்று நிரூபிக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அவளுக்கு சொல்லி இருக்கலாம், அவன் என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். பட் அவள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவள் அவனுடைய கணவனை மிகவும் நேசித்தாள். அவளுடைய கணவனை மிகவும் நேசித்ததினால் அவன் சந்தேகப்பட்டதை இவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் உடனே அப்ராட்ல இருந்து வருகிறான். இவள் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். பலரும் பல விதமாக பேசினார்கள். எல்லோரும் திங்க் பண்றாங்க, இவ அந்த பையன் கூட தான் போயிருக்கா அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் நடந்தது இந்த பையனுக்கே தெரியாது. ஏன்னா இவ அந்த ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ண விரும்பல. நாட்கள் கடந்தன. இவ தனியாகவே வாழ்கிறாள். கணவன் அப்போதுதான் உணர்கிறான். நாளடைவில் கணவன் உணர்ந்து கொள்கிறான். மற்றவர் பேச்சை கேட்டது நான் சந்தேகப்பட்டது தப்பு, சாரி, மன்னித்துக்கொள், நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவள் அழுது கொண்டே சொன்னாள், ஐ ஸ்டில் லவ் யூ, பட் நான் திரும்பி வரமாட்டேன். இந்த உலகமே என்னை தவறாக பேசியிருந்தாலும் நான் தாங்கியிருப்பேன். பட் இந்த உலகத்தில் நான் யாரை அதிகமாக நேசித்தேனோ அவரே என்னை இவ்வாறு சொல்லும் போது அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாரி, நான் வர விரும்பவில்லை, என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று விட்டாள். இன்றும் என் காதல் உங்களுக்கு மட்டும்தான். நான் திரும்பி வர நினைக்கும் போதெல்லாம் அன்று நீங்கள் சந்தேகத்தால் கேட்ட கேள்வி என் மனதை மீண்டும் மீண்டும் உடைக்கிறது. ஆனால் என் நண்பர்களே, யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துவிட்டு உங்க பார்ட்னரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. முதலில் பேசுங்கள், உண்மையை கேளுங்கள். ஏனெனில் 1 செகண்ட் டவுட் உங்கள் பல வருட காதலை பிரித்துவிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.